சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு வடைச்சட்டியில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், மிளகு கொஞ்சம், கருவேப்பிலை 2 கொத்து போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கி எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே வடைச்சட்டியில் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா நல்லாயிருக்கும். எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டு வணங்கின பிறகு சிக்கனை எடுத்து போட்டு நல்லா வணக்கிடுங்க. அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், மட்டன் மசாலா, வரமிளகாத்தூள், மஞ்சள் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வணக்கிட்டு 2 தக்காளி மிக்சியில் அடித்து அதையும் எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அரைச்சி வச்சதையும் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. போட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா வெந்து பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த டைமில் கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.